வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். அரசு கடன் உதவி திட்டங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன் கல்வி கடனை பற்றி பார்க்க போகிறோம். மத்திய அரசாங்கம் இதற்காக ஒரு திட்டத்தை தீட்டி வச்சுருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக நிறைய பேர் பயனடைஞ்சு இருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாத வருமானம் 35,000 ரூபாய்க்குள்ளே இருக்கவங்களுக்கு அவங்க பிள்ளைகள் நெக்ஸ்ட் +2 கழிச்சு ஒரு காலேஜ் சேர்க்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அந்த லோனுக்கு எந்த விதமான வட்டி கிடையாது. ஸோ வட்டி இல்லாத கடன் இதில் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த எஜுகேஷன் லோன் தேவைப்படலைன்னா கூட நிறைய படிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க, ஏழை மாணவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேலை 35,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடியவங்க, மாதம் 50,000 வாங்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா அப்பேற்பட்டவங்களுக்கு வட்டியில் 3% மானியமும் தராங்க. இது மட்டும் கிடையாது, ஏற்கனவே எனக்கு லோன் போயிட்டுருக்குங்க, இப்போ என் பிள்ளைக்காக நான் எஜுகேஷன் லோன் போட்டால் கிடைக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த லோன் கிடைக்கும். இந்த எஜுகேஷன் லோன் ஒரு படிப்புக்காக டியூஷன் ஃபீஸ் மட்டும் கிடையாது, ஹாஸ்டலுக்கும் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது, ஒரு லேப்டாப் வாங்க வேண்டியது இருக்குது. இது போல் அனைத்து விதமான செலவும் இந்த கல்வி கடன்கள் அடங்கும். எனக்கு 8 லட்சம் பத்தாதுங்க, ஒரு 10 லட்சம் தேவைப்படுது, எனக்கு அதுக்கு மேலே அமௌண்ட் தேவைப்படுது நீங்கள் சொன்னாலும் எந்த விதமான வரைமுறையும் இல்லை, எந்த விதமான எல்லையும் இல்லாமல் எவ்வளோ அமௌண்ட் தேவைப்பட்டாலும் இந்த லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த சப்ஜெக்ட் படித்தா தான் உங்களுக்கு லோனு, இந்த சப்ஜெக்ட் படித்தா லோன் இல்லை, அது போல் எந்த விதமான தடையும் கிடையாது. நீங்கள் இன்ஜினியரிங் சேர்த்தாலும் சரி, மேத்தமேட்டிக்ஸ் சம்மந்தமான விஷயங்களை சேர்த்தாலும் சரி, அல்லது டாக்டருக்கு சம்மந்தமான விஷயங்களை சேர்த்தாலும் சரி, எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸுக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய பிளான் வச்சுருந்தாலும் இந்த லோனை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கலாம். இந்த லோனை வாங்கிறதுக்காக இந்த பேங்க் தான் போகணுமா, அந்த பேங்க் தான் போகணுமா, ஏறி இறங்கணுமா, எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அதுக்கான என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்ஸ் உங்களுக்கு பிடிச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக எனக்கு நான் மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த திட்டத்தோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎம் வித்யா லட்சுமி. பிஎம் வித்யா லட்சுமி பற்றி சிறப்பாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் லோன் நம்ம அப்ளை பண்ணி வாங்குறோம்னு வச்சுக்கலாம். அது எப்படி செயல்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த லோனுடைய சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டுத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன், நீங்களே அந்த டிஃப்ரென்ஸை பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் சேர போகிறீங்க, 1 லட்ச ரூபா கடன் வாங்குறீங்க ஒரு பேங்க்கில், A2XYZன்னு வச்சுங்க அந்த பேங்க் பேர். ஸோ அந்த 4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் வரைக்குமே எந்த விதமான இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகாது. 5வது வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக கொடுப்பாங்க, அது வேலை தேடுறதுக்காக. ஸோ 5 வருஷமே உங்களுக்கு நீங்கள் வாங்கின 1 லட்ச ரூபாய்க்கு எந்த விதமான இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகாது. ஆனால் 6வது வருஷம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகும். எப்படி ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வருஷம் வாங்கினது 1 லட்ச ரூபா தான். அந்த 1 லட்ச ரூபா அந்த ஃபஸ்ட் இயர் முடியும் போது பார்த்தீங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு இப்போ 10% போடுறாங்கன்னு வச்சுங்களேன், வட்டி 1,10,000 வரும். அந்த 1,10,000 2வது வருஷத்தில் வச்சு அப்படியே அந்த வட்டிக்கு வட்டி அப்படி கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா 2வது வருஷம் என்ன ஆகும்னா 1,10,000 10% போடுவாங்க. இது போல் வட்டிக்கு வட்டி அப்படியே கொண்டு வந்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5வது வருஷம் நீங்கள் வாங்கினது 1 லட்ச ரூபா தான், ஆனால் 1,61,051 ரூபா இதுக்கு தான் இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகுங்க. வாங்கினது 1 லட்சம், ஆனால் எவ்வளோ ஆகுது, 1,61,051 ரூபாய்க்கு இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகும். இதுதான் அதர் பேங்க்ஸ் ஒரு எஜுகேஷன் லோன் போடுறாங்க. இப்போ பிஎம் வித்யா லட்சுமியில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க 10% வட்டி போடுறாங்க இல்லையா, இவங்க இதற்கு வட்டியே போட மாட்டாங்க. எதனால போட மாட்டாங்கன்னா, உங்களுடைய ஆண்டு வருமானம் 4,50,000 இருக்குது வச்சுக்கோங்களேன், அதாவது மாதம் 35,000 வாங்குறீங்க. நீங்கள் இந்த ஸ்கீமில் சேரும் பொழுது உங்களுடைய ஆண்டு வருமானம் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் வட்டி வராது. ஃபஸ்ட் இயரும் வட்டி வராது, செகண்ட் இயரும் வராது, தேர்ட் இயரும் வராது, ஃபோர்த் இயரும் வராது, ப்ளஸ் 5வது வருஷமும் உங்களுக்கு வட்டி வராது. அந்த 1 லட்ச ரூபா வாங்குறீங்க வச்சுங்களேன், அந்த 6வது வருஷம் அந்த 1 லட்ச ரூபாய்க்கு என்ன இஎம்ஐன்னு போட்டு அப்போ தான் வட்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ படிக்கிற காலத்தில் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் எப்படி அவங்க 10% போட்டு வட்டிக்கு மேலே வட்டி போடுறாங்க, அது போல் இவங்க பண்ணாமல் லாஸ்ட் வருஷம் தான் இதில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்னுடைய வருமானம் 35,000 கிடையாது, நான் மாதம் 50,000 வாங்குகிறேன், 60,000 வாங்குகிறேன், எனக்கு எப்படி போடுவாங்க கேட்டிங்கன்னா, அப்பேற்பட்டவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 10% வட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10%ல் 3% அதுக்கு மானியமாக தருவாங்க. எந்த பேங்க் இதை தராங்க இதை பற்றி உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 15 வருஷம் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். வட்டியை பொறுத்த வரைக்குமே டிபெண்ட்ஸ் ஆன் ஏ பேங்க். அந்த பேங்க்கில் குறிப்பிட்டு ஒரு சில பேங்க்குக்கு இன்னும் சில விதமான சலுகைகளாக வச்சுருக்காங்க. அடுத்தது அவங்க இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பிஎம் வித்யா லட்சுமி ஸ்கீமில் சேரணும்னா ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது. சில காலேஜ் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க, அந்த குறிப்பிட்ட காலேஜை சேர்ந்தால் மட்டும்தான்
இந்த பலனை அனுபவிக்க முடியும். வச்சாங்க பாரு செக்குன்னு மனசில் ஓடும். இல்லை, அவங்க சொல்லக்கூடிய அனைத்து விதமான காலேஜும் நமக்கு நல்ல பிரபலமான காலேஜ் தான். 860 காலேஜ் அவங்க லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, QIHEIன்னு ஒரு கான்செப்டில் கொண்டு வந்தாங்க. அதாவது குவாலிட்டி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட். அப்புறம் பார்த்தீங்கன்னா NIRF சொல்லக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ரேங்கிங் ஃபார்ம் ஒர்க். இதுதான் ரொம்ப கவனிக்கணும். உங்கள் பசங்களை சேர்க்குறோம்னா இது போல் காலேஜெலாம் எல்லா விதமான காலேஜும் இருக்கும். அதில் NIRF சொல்லக்கூடிய அந்த தகுதி இருந்தால் மட்டும் அந்த காலேஜில் நம்ம சேர்க்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. NIRF லிஸ்ட்டில் என்னென்ன காலேஜ்லாம் இருக்கோ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா PM வித்யாலட்சுமி ஸ்கீமில் அவைலபிள் உண்டு. இந்த அட்மிஷன் எப்படி செக் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அட்மிஷனை பொறுத்த வரைக்குமே உங்கள் பிள்ளைங்க வந்து ஒரு +2 படிச்சிருக்காங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, மெரிட்டில் பாஸ் பண்ணுறாங்க வச்சுங்களேன், அவங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் உண்டு. உதாரணத்துக்கு நான் இப்போ சொன்ன NIRF சொல்லக்கூடிய இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறாலும் இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் பயன்பெற முடியும். யார் யார் விண்ணப்பிக்க முடியாது? இந்த விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லதை காட்டிலும் இந்த PM வித்யாலட்சுமி மூலமாக மானியம் கிடைக்காது. யார் யாருக்கு கிடைக்காது, பெனிஃபிட் யார் யாருக்கு இதில் கிடைக்காதுன்னு நான் தெளிவாக சொல்கிறேன். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரவங்க இதில் கிடைக்காது. ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்காலர்ஷிப் பசங்க படிக்கிறதுக்காக வாங்கி தான் இதில் கிடைக்காது. டிஸ்கன்யூ ஆகிருப்பாங்க. சில பேர் வந்து ஒரு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிச்சு டிஸ்கன்யூ பண்ணிட்டு மறுபடியும் படிக்கலான்னு இருந்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் சேர முடியாது. ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸும் கிடைக்காது. அரியர்ஸ் வச்சுட்டு இருக்க ஒரு 2 வருஷம் அரியர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து படிக்கலாமா அப்படி கேட்டாலும் கிடைக்காது. ஸோ இப்பேற்பட்டவங்களுக்கு மானியம் கிடைக்காது. மற்றபடி நீங்கள் அப்ளை பண்ணுறது தாராளமாக வித்யாலட்சுமி போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். நார்மலாக எஜுகேஷன் லோன் எப்படி வாங்குறாங்க அது போல் இதில் வாங்கிக் கொள்ள முடியும். இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்ளை ஆன் PM வித்யாலட்சுமி போர்ட்டல் நீங்கள் போகிறீங்க. அதை லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஆதார் கார்டை அப்லோட் பண்ண போகிறீங்க. இது ப்ராசஸ் இங்கே சிம்பிளாக சொல்லணும்னா, பேசிக்காக ஒரு ஜிமெயிலில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட்லாம் போட்டு ரெடி பண்ண போகிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆதார் கார்டு அப்லோட் பண்ண போகிறீங்க, பேன் கார்டு அப்லோட் பண்ண போகிறீங்க, மார்க் ஷீட் 10th மார்க் ஷீட் +2 மார்க் ஷீட். ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க, செகண்ட் இயருக்கு தான் எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு பண்ணிங்கன்னா கூட நோ ப்ராப்ளம். இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜில் நீங்கள் இருந்தீங்கன்னா செகண்ட் இயருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருடைய மார்க் ஷீட்டை கூட நீங்கள் கொடுக்கலாம். இன்கம் ப்ரூஃப், அப்பாவுடைய இன்கம் ப்ரூஃப் கொடுக்க வேண்டியிருக்கும். அட்மிஷன் லெட்டர் கொடுக்கணும். எந்த காலேஜ் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போகிறீங்களா, அட்மிஷன் லெட்டர் கொடுக்க வேண்டியது இருக்கும். எப்போ பேங்க் வெரிஃபை பண்ணுவாங்க. பேங்க் வெரிஃபை பண்ணுற பிறகு லோன் சேங்ஷன் பண்ணுவாங்க. லோன் சேங்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்சிடியும் அப்டேட் பண்ணுறது எல்லாமே இந்த வித்யா போர்ட்டல்லே வந்துடும். உங்களுக்கு பாஸ்வேர்ட் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னாவே உங்கள் எஜுகேஷன் லோன் டீட்டெயில்ஸ் 1 by 1 இதில் அப்டேட் பண்ணி டீட்டெயிலாகவே இதை காட்டுறாங்க. டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன டீட்டெயில்ஸ் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, மார்க் ஷீட்டு, அட்மிஷன் லெட்டர்ஸ் இதை பற்றி தான் அவங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக கேட்குறாங்க. இந்த PM வித்யாலட்சுமி எஜுகேஷன் லோனை பொறுத்த வரைக்குமே எவ்வளோ வட்டி போடுவாங்க, எந்த பேங்க் எனக்கு லோன் தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு PSU சொல்லக்கூடிய பப்ளிக் செக்டார் யூனிட் ஆனாலும் சரி, கவர்மெண்ட் பேங்க் ஆனாலும் சரி, அல்லது ப்ரைவேட் பேங்க் ஆனாலும் சரி, அனைவரும் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் வருவாங்க. இதில் வந்து கனரா பேங்க் அது ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. அவங்க தான் இந்த நோடல் மானிட்டரிங் விஷயத்தை செஞ்சுட்ருக்காங்க. இதை பற்றி மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் கனரா பேங்கை டேரெக்டாக போய் விசாரித்தா கூட என்ன வட்டி என்ன விஷயங்களும் அவங்களும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த PM வித்யாலட்சுமி எஜுகேஷன் லோனை பொறுத்த வரைக்குமே சிம்பிளாக சொல்லணும்னா, வருமானம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு. அதாவது ஒரு 1 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க, ஃபஸ்ட் இயர்லேருந்து 5 வருஷம் வரைக்குமே எந்த விதமான வட்டியும் இதில் வராது. 5வது வருஷத்தில் இந்த 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி போடுவாங்கன்றது டிபெண்ட்ஸ் ஆன் ஏ பேங்க். ஸோ அப்போ அவங்க போடும்போது அப்போ தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. 5 வருஷம் ஃப்ரீயாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒருவேளை இந்த 4,50,000 மேலே உங்களோட சம்பளம் 8 லட்ச ரூபாய்க்குள்ளே அப்படி இருக்குது வச்சுக்கோங்களேன், அந்த 1 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்குமே வட்டி போடுவார்கள், பேங்க் வட்டி போடுவாங்க. அதில் 3% வரைக்குமே மானியம் கிடைக்கும். ஒரு 10% போடுறாங்கன்னா 3% மானியம் போட்டாங்கன்னா 7% போட்டு வட்டி போடுவாங்க. அது கூட நீங்கள் அப்போ கட்ட தேவையில்ல, 5 வருஷம் கழிச்சு தான் அந்த EMI ஸ்டார்ட் ஆகும். இது ஒன்று. ஒருவேளை 8 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு சம்பளம் இருந்துச்சுன்னா இந்த மானியம் எதுவுமே கிடைக்காது. ஏற்கனவே ஒரு பர்சனல் லோன் போயிட்டுருக்கு, ஹோம் லோன் போயிட்டுருக்கு. இப்போ இந்த எஜுகேஷன் லோன் நீங்கள் சொன்ன லோனு நான் அப்ளை பண்ணால் கிடைக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 4,50,000க்குள்ளே ஆண்டு வருமானம் வாங்குறாங்க இல்லையா, அப்பேற்பட்டவங்களுக்காக உத்தரவாதத்துக்கு யாராவது சாட்சி கையெழுத்து போடுவாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் இல்லாமல் அரசாங்கமே இது சாட்சி கையெழுத்து போடுறது போல் 75% வந்து உத்தரவாதம் கொடுக்குறாங்க. இதை பற்றி நிறைய பேருக்கு இன்னும் நிறைய சந்தேகங்கள்லாம் வரும். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் பெருசு, நான் ரொம்ப சுருக்கி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். மற்றொரு மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.